ஓம் காளி மகாகாளி ஜெய் காளி. காளியம்மன் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருள்மிகு லிங்கேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் தான் இங்கே நம்ம வந்திருந்தோம். நாங்கள் வந்திருக்க டைமில் இங்கே 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை நடந்து இந்த வழியாக தான் நாங்கள் வந்திருந்தோம். இங்கே லிங்கேஸ்வரர் அப்படின்னா சிவன் சாமி, அதுக்குன்னு இங்கே பேர் போன கோயில் இந்த கோயில் தான். அவிநாசி அப்பர். இதில் ஒரு ஸ்லோகம் என்னென்னா, அரியா பொருளே அவிநாசி அப்பரே, அரியா பொருள் கண்ட அவிநாசி அப்பரே சொல்கிறாங்க. அப்படின்னா எந்த பொருள்களுக்கும் அறியாத பொருளே இல்லை, எல்லா பொருளும் ஒன்றுன்னு சொல்கிறது அவிநாசி அப்பர். அப்பர்னு இங்கே வந்தவங்க எப்படின்னா 4 பேர்கள் உண்டுன்னு சொல்கிறேன். அந்த பேர்கள்னால் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், அப்புறம் சுந்தரர். இந்த 4 பேரும் தான் 4 பேருக்கு சிவன் சாமியை வழிபடுறாங்க. அதில் அப்பர்னு என்கிறவங்க திருநாவுக்கரசர். அவங்கள அப்பர்னு தான் சொல்லுவாங்க, திருநாவுக்கரசர்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க ஸ்லோகம் எப்படி இருக்கோ, ஆனால் இதில் திருநாவுக்கரசர்னு தான் சொல்லுவாங்க. இந்த அப்பரை பற்றி சொல்லும்போது இந்த அப்பர் தான் இந்த கோயிலை வடிவமைச்ச மாதிரி வரும். என்ன சொல்கிறேன்னா, சிவ எல்லா கோயிலையும் அப்படி தான் இருக்கும். நம்ம இங்கே உள்ள என்ட்ரன்ஸ் 2 கதவு இருக்குது. இந்த பிரகாரத்தில் முதல் கதவு இப்படி, 2வது கதவு அந்த பக்கமாக இருக்கும். நான் முதல் கதவாக தான் வந்தோம், அதனால் அதை எடுக்க முடியல. இந்த பக்கமாக வரும்போது இந்த கோயிலில் 63 நாயன்மார்கள், பழனி ஆண்டவர், செந்தில் ஆண்டவர், தண்டாயுதபாணி, காலபைரவர், சிவ வேறு முருகர், வள்ளி தெய்வானை, இப்படி நிறைய பேர்கள் இருக்குது. இங்கே அம்மன் சிவனை வழிபடுறாங்க. இப்போ நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம், சிவன் பார்வதியை வழிபட்டு, பார்வதி சிவனை வழிபட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க. அதே மாதிரி தான் அவங்கள பூஜை பண்ணியே அவங்கள அடைஞ்சவங்க பார்வதி சாமியாக இருக்கலாம். அது ஸ்லோகத்தை நான் அதை பெருசாக எடுத்திருப்பேன், அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். நான் பார்த்தீங்களா எப்படி வழிபடுறேன். இதில் என்னென்னா, நம்ம கோயிலில் எல்லாருக்குமே எல்லா கோயில்லையும் ஒரு கொடிமரம் தான் இருக்கும், அதுவும் நடுவில் கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் என்னென்னா, அம்மனுக்கு தனியாக ஒரு கொடிமரம், சிவனுக்கு தனியாக கொடிமரம். இங்கே உள்ளே வரும்போதே விநாயகர் இருப்பாங்க. நம்ம எப்போவுமே மூலவர் விநாயகர் தான் வைப்போம். இந்த கோயிலே அப்படி தான். முதல்ல விநாயகரை தரிசிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் லிங்கேஸ்வரர் சாமியை தரிசிக்க முடியும். இதுக்கிட்ட நான் ஒரு வழி தெரியும் பார்த்தீங்களா, இந்த வழிக்குள்ளே பாதிரி மரம்னு ஒரு உண்டு. இது அவிநாசிக்கு பேர் போன மரம். அங்கே உட்காந்து முனிவர்களும் திருமூலரும் சிவன் சாமியும் வழிபடுவான்னு சொல்லுவாங்க, தியானம் பண்ணி. இதில் ஒன்று என்னென்னா, வழிபடுற டைம்லேயே 3-4 நிமிஷம் தான் வழிபட முடியுமா. அதுக்கப்புறம் வழிபட்டால் அவங்களோட இயற்கையோடு அதோட கலந்துருவாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, வேலை செய்யும்போது இதுக்குள்ளே போகும்போதே 63 நாயன்மார்கள் கூட தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த நந்தியை பார்க்கும்போது நந்தி கூட வர தான் சொல்கிறாங்க. பிரதோஷத்துக்கு இந்த நந்தி ரொம்ப பேர் போனதாக இருக்கலாம். இன்னொன்று, இங்கே ஒரு கதை ஆரம்பிக்கு. என்ன கதைன்னா, அப்பர் ஒரு இடம் வரைக்கும் ஒரு பிள்ளைக்கு பூநூல் போடுறதுக்காக அவங்கள கூப்பிட்ருந்தாங்க. அப்படி கூப்பிடும்போது அந்த அப்பர்கிட்ட வந்திருக்க டைமில் அங்கே அமங்கலமும் நடக்கு, நல்லது நடக்கு. என்னன்னு பார்க்கும்போது அந்த வீட்டுக்கே போய், எதுக்குமா இப்படி அழுதுட்ருக்க அப்படின்னு கேட்டதில், என் பிள்ளையும் இப்படி இந்த ஒரு வயசு அவனுக்கும் பூநூல் போட்டு அழகு பார்க்கணுன்னு இருந்தேன், அவன் இப்போ இல்லை, அதான் நினச்சி அழுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்டதில், அவன் ஒரு விளையாட போனானா, பக்கத்தில் குளம் இருந்துச்சு, அந்த குளத்தில் தவறி விழுந்து முதல்ல அவனை முழுங்கிட்டு அப்படின்னு சொன்னாங்க. இந்த அப்பருக்கு என்னென்னா, இவர் இருக்கிற இடத்துல அமங்கலம் நடக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்புறம் அவங்க அது தரன்னு அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த குளத்துக்கு முன்னாடி அவங்கள இது பண்ணி, இந்த குளத்துல இருந்து அந்த பிள்ளைய இப்போ உள்ள வயசுக்கு கொண்டு வரணும்னு அந்த முதலையை பாவிச்சு கேட்டதில், அந்த பையன் அப்படியே வந்தால் அவங்களுக்கு முதலைக்கு மோட்சம் கிடச்சி. முதலைக்கு எப்படி மோட்சம் கிடச்சுன்னா, என்ன சொல்ல, முதலைக்கு மோட்சம் கிடச்சுன்னா, இப்படி ஒரு பையனை நான் கடித்தனால தான் எனக்கு ஒரு தலைவிருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தலைவிருஷம் கோயில்னு சொல்கிற மாதிரி. அதனாலேயே இந்த கோயில் அருள்மிகு லிங்கேஸ்வரர் திருக்கோயில்னு ஆரம்பிச்சு. அந்த பையனை கூட்டிகிட்டு அவனுக்கும் பூநூல் போட்டு வழங்கினாங்க. அந்த அம்மா இன்னியுமே அவனை நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இதோட முக்கிய சிறப்பு. இந்த கோயிலில் ஒரு குளம் இருக்குது.
அந்த குளத்துலையும் முனிவர்கள் வந்து அந்த மீனாக வாழ்கிறாங்கன்னு அங்கே நினச்சிட்ருக்காங்க. நம்ம பார்த்தது இவ்வளோதான். இன்னியும் பார்க்குறது நிறைய இருக்குது. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.